ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை மதியத்துக்கு மேலே நான் செய்த வேலைகள், முன்னாடி போட்டிக்கோளெலாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட் பண்ண வேலைகள், அப்புறம் ஒரு கேக் ரெசிபி ஒன்று செஞ்சேன். அதோட வேலைகள் எல்லாம் அப்படியே நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து கேக் ரெசிபி தான் செய்கிறேன். தம்பி வந்து அம்மா கேக் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்படியா, சரி மதியத்துக்கு மேலே அதை வந்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் அவன் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்குவான்னு சொல்லிட்டு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவே எல்லாமே எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப்பு பார்த்திங்கன்னா கோகோ பவுடர் எடுத்துக்கிட்டேன். அதையுமே வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த கேக்கெல்லாம் வந்து ஓவன் இருந்தால் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஓவன் வச்சு முதல்ல செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ ஓவனில் வந்து அந்த டைம் வைக்கிற அந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. சரி, அதை ரெடி பண்ண முடியல, அதனால் அது அப்படியே இருக்குது. சரி, கேக்கு நம்ம வந்து குக்கர்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணேன். குக்கரில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவன் தான் வேணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போது கோகோ பவுடர் சலித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கோங்க. கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு பேக்கிங் சோடா பவுட்ரு போட்டுக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்சு உப்பு, அந்த நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபுல்லாக ஃபீட் பண்ணுற அந்த மெஷின் இருந்தால் கூட நம்ம அதை வச்சு பண்ணிக்கலாம். நானும் அது வச்சுருக்கேன். இருந்தாலும் சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து செய்கிறக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான் பார்த்துக்கங்களேன். சரி, இந்த அளவு செஞ்சாவே கேக் நல்லா சூப்பராக தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டே செஞ்சேன். ஆனால் நல்லா தான் வந்திருந்தது. அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்கு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 கப்பு, நம்ம எடுத்த அளவுள்ள கப்புலையே வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப்பு அளவுக்கு கோல்டு வின்னர் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கப்பு, அந்த 3/4 கப்பு அளவுக்கு ஹாட் வாட்டர், கொஞ்சம் நல்லா ஒரு வார்ம் வாட்டராக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம விஸ்க் இருந்தது அப்படின்னா கட்டிப்படாது, கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கு இல்லாதவங்க ஃபோர்க் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நம்ம வந்து கலந்துக்கலாம். இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்பூன் வச்சு தான் கலந்து போடுவேன். அதுக்கப்புறம் கூட மெஷினும் வாங்கிட்டேன், ஃபீட் பண்ணுற மெஷினும் இருக்குது. இருந்தாலும் விஸ்க்லேயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சேன். நல்லா தான் வந்திருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது கேக்கு. அவ்வளோதான், நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு, இப்போ நான் இந்த கேக் வைக்கிற பாத்திரம் இது மாதிரி நான் வாங்கியிருந்தேன். இது மாதிரி நீங்களும் கிடைக்கிது, வெளியில் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பாத்திரம் இருக்குதோ அதில் கூட கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் அப்படியே நல்லா தடவி விட்டுட்டு, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கு உடைய எல்லாமே கலந்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து அதில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம வந்து பட்டர் இருந்தால் கூட சுற்றி நம்ம வந்து அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நான் வந்து ஆயில் தான் தேய்ச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துறாதீங்க. கோல்டு வின்னர், அதாவது வாசமே இல்லாத ஆயில் சேர்த்தா தான் கேக் வந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா வந்து ஊற்றிட்டு இது வந்து நல்லா கட்டி, அதாவது ஏர் பபிள்ஸ்லாம் வரும், அதனால் அது வராமல் இருக்கிறதுக்காக நல்லா அப்படி வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி நம்ம குக்கரை வந்து அது வரைக்கும் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து குக்கரை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். சிம்மில் வந்து குக்கரை வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு ஹீட் ஆகிட்ருக்கும். கீழே ஒரு தட்டை மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே தூக்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு எனக்கு இது வேகிறதுக்கு. அடுப்பு வந்து ரொம்ப வந்து சிம் பண்ணி வச்சுருங்க. அது அப்படியே அந்த ஆவிலே தான் வெந்துட்டுருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாண்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுனால எனக்கு அவ்வளோ லேட் ஆச்சு. நம்ம சின்னதாக ஒரு ஸ்டாண்டோ இல்லை இந்த அடுப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டு இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் உள்ளே வச்சுருக்க ஸ்டாண்ட் வந்து ஓவனில் வைக்கிறதுக்காக வாங்கினது, அதையே வச்சுருக்கேன். இதோட ஹீட்டு மேலே போகிற வரைக்கும் லேட் ஆகும் இல்லையா, அதனால தான் எனக்கு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இல்லைன்னா கூட 1/2 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து வெந்திருக்கும். ஏன்னா அந்த ஹீட்டு மேலே ஏறுறது மட்டும்தான் வந்து அதோட ஆவி படப்பட தான் அது வெந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம அடுப்பில் வைக்கிறோம் இல்லையா, அந்த ரவுண்டு தட்டம் அதை உள்ளே வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கேக்கு வெந்துடும்.
இப்போ கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆயிடுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் திறந்துட்டு வெந்துருச்சான்னு பார்த்தேன். கொஞ்சம் உள்ளெல்லாம் சுற்றி வெந்திருந்தது, நடுவில் வந்து அது அப்படியே அந்த எசன்ஸ் இருந்த மாதிரியே இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் மறுபடியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறப்ப சுற்றி வந்து ஸ்பூன் வச்சு அப்படியே டச் பண்ணி பார்த்தேன், நல்லா வெந்திருந்தது. அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே நம்ம வந்து தட்டத்தில் வந்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கப்புறம் அந்த ஹீட் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் அப்படியே தட்டணும் அப்படின்னாலும் நல்லா தான் வருது. நம்மள சூடாக தட்டுறதா இருந்தாலும் நல்லா தான் வரும். லைட்டாக அப்படியே கரண்டியை வச்சு கரண்டின்னு சொல்கிறேன், கத்தியை வச்சு லைட்டாக அப்படியே எடுத்து விட்டுருங்க. இல்லை ஸ்பூன் பின்னாடி அந்த கைப்பிடி இருக்குல்ல, அதை வச்சு கூட நம்ம அப்படியே லைட்டாக சுற்றி அப்படியே சுரண்டி விடுற மாதிரி அப்படியே லைட்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும். எனக்கு வந்து கத்தி உள்ளே வைக்கவே பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துகிட்டே வந்துருச்சு. தட்டினோடனே சூப்பராக வந்துருச்சு கேக்கு. இது நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே வந்து கட் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. இது மேலே நீங்கள் வந்து நல்லா வந்து இதிலே கோகோ பவுட்ரு கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் சுகர் வந்து ஹாட் வாட்டரில் நல்லா கலந்து கொதிக்க வச்சு நல்லா கெட்டியாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேக் மேலே அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருந்தது. அது உள்ள அந்த சாக்கோ பவுடர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஜூஸியாக இருந்தது கேக்கு. நான் வந்து அந்த சிரப் லைட்டாக ஊற்றி விட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஈவினிங் வந்து தம்பி வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டாமா ரொம்ப சூப்பராக இருக்குது கேக்கு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம செஞ்சு அந்த கஷ்டம் போனது மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டப்படலை, அப்படியே செஞ்சு வச்சேன், நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கூட லைவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த ஆடி காற்று ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மண். அந்த பாக்ஸாக இருக்கக்கூடிய டிசைன்லாம் அப்படியே மண் படிஞ்சு போயிருக்கு. என்ன தான் நம்ம வந்து அடித்து கூட்டி விட்டாலும் மறுபடியும் காற்றடிக்கிறப்போ வந்து அப்படியே படிஞ்சிருது. அதனால் சரி அடுத்த நாள் நம்ம வெள்ளிக்கிழமை இல்லையா, நம்ம வியாழக்கிழமையே கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுடலாம் போட்டிக்கோ ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு செடிகள் எல்லாமே வந்து இந்த அல்லிப்பூ செடியெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் ரொம்ப பழசாயிடுச்சு. இந்த ஒரு வாரம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தனால என்னால் கரெக்டாக வந்து பராமரிக்க முடியல. அதனால் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் லைட்டாக அப்படியே மேலே உள்ள அந்த இலைகளெல்லாம் காஞ்சும் போச்சு. சரி மறுபடியும் நம்ம எடுத்து விட்டுட்டு அந்த தொட்டியில் உள்ள அந்த பழைய தண்ணி அந்த பாசமெல்லாம் இருந்தது அதெல்லாமே அந்த டப்பில் உள்ளதெல்லாம் கழுவி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புது தண்ணி பிடிச்சி அந்த காய்ச்சி போன இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அள்ளிச்செடியை உள்ளே வச்சுருக்கேன். மறுபடியும் அது சூப்பராக தளைஞ்சு வந்துடும். அதுக்கு கொஞ்சம் வேறு இருந்தால் கூட போதும், நல்லா தளைஞ்சு வரும். இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா இது ஹைப்ரிட் கிடையாது, இது இந்த நாட்டு செடின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி உள்ளது. அதனால் பூ வந்து ரொம்ப லேட்டாக தான் பூக்குது. இப்போ ஹைப்ரிட் செடினா இவ்வளோ தண்ணி தேவையில்லை, அதோட வேர் மட்டும் ஈரமாக இருந்தால் போதும். இது வந்து நம்ம அங்கே அம்மா ஊருக்கு போயிட்டு அந்த கம்மாயில் கிடக்குள்ளையா அங்கேருந்து பறிச்சிட்டு வந்து வச்சு விட்ட செடி இதெல்லாம். இப்போ நம்ம நர்சரிக்கெலாம் போனோம் இல்லை ஆன்லைனில் வந்து இந்த செடியோட விதைகளை ஆர்டர் பண்ணியும் நம்ம வச்சோம் அப்படின்னா இதுக்கு இவ்வளவு தண்ணி தேவையில்லை, இவ்வளோ பராமரிப்பு தேவையில்லை. லைட்டாக வேரில் தண்ணி பட்டால் கூட சூப்பராக தான் இருக்குது. நானுமே நர்சரியில் பார்த்துருக்கேன். அது மாதிரி தான் நீ வாங்கியாந்து அள்ளி செடி வைக்கணும், அது பூத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ பராமரிப்பு தேவையில்லைன்னு தான் அதுக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி நம்ம குறைவாக இருந்தால் கூட மேலே உள்ள இலைகள் எல்லாமே வாடிடுது. ஆனால் அந்த ஹைப்ரிட் செடிக்கு வந்து தண்ணியில் அப்படியே மிதக்கிற மாதிரி கூட இல்லை, நல்லா தளைஞ்சு மேலே வந்துடுது, மேலே வந்து கூட பூக்குது. அது மாதிரி தான் இனி வாங்கி வைக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை வச்சு பராமரிச்சுட்டு இருப்போம். வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டிஏபி உரம் வச்சு விட்டுட்டேன். ஒரு 4-5 பூ வந்து தொடர்ந்து பூத்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நான் விட்டுட்டேன். இனி மறுபடியும் இப்போ க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன். இனி மறுபடியும் கொஞ்சம் உரம் வச்சு விடணும். ரெண்டு டப்பில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு 2 டப்புலையுமே உள்ள அந்த பழைய இலைகளெல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. அதோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாசம் பிடிக்குது, அப்படியே இந்த தேங்காய் நார் மாதிரி படிஞ்சிக்குதுங்க. இதெல்லாம் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த அள்ளியெல்லாம் வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே படிஞ்சிருதா. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக தளைஞ்சு வர மாட்டேங்குது. அந்த பாசமே போட்டு அந்த செடியை வந்து அமுத்திடுது.
அதுவும் லேசான பாசம் இல்லைங்க, இது தேங்காய் நார் மாதிரியே வருது இதில் பாசம் எல்லாமே. யாராவது அள்ளி செடி வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா இப்படி தான் பாசம் வருமா அப்படிங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட அனுபவம் இருக்கு இல்லையா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த சைடு உள்ள டப்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருப்பி மறுபடி புது தண்ணி வச்சுட்டு அந்த செடி காஞ்சி போன அந்த அல்லிப்பூச்சி இலைகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு தூக்கி வச்சாச்சு. எடுத்து வந்து இது வந்து 2வது டப்பு, அதையுமே நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் அந்த டப்பில் உள்ள தண்ணியுமே வெளியில் ஏற்றிடணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் பாசம் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அப்படியே தூக்கி மறுபடியும் உள்ளே வச்சாச்சு. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஆனால் இந்த கஷ்டம் வந்து அந்த ஹைப்ரிட் செடிக்கும் நம்மளுக்கு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 15 நாள் அல்லது வந்து 20 நாளைக்கு ஒரு டைம் நம்ம தண்ணி மாற்றினாவே போதும். ஆனால் அந்த தண்ணி வந்து நம்ம குறையாமல் பார்த்துக்கணும். அந்த இலைகள் வந்து மிதக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்படி வீட்டுக்கு முன்னாடி அல்லி, தாமரை இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச மாதிரி இருக்கும். தாமரைப்பூ, அல்லிப்பூலாம் பூக்கிறது நம்மளுக்கு பார்க்குறப்பவும் நல்லா இருக்கும். நிலைவாசலுக்கு முன்னாடி இந்த பூக்கள்லாம் பூக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின் உள்ள ஏரியா ஃபுல்லாமே அந்த ஜன்னல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டேன். ஜன்னல் எல்லாம் மண் அப்படியே ஒட்டடை பிடிச்சது மாதிரி இருந்தது. சரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே கூட்டி விட்டுட்டேன். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. எல்லாத்தையும் அடித்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன். ஏன்னா மழை லைட்டாக தூரிகிட்டே தான் இருக்குது, எப்போதுமே மழை வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மழை வர்றதுக்கும் இந்த மண் அப்படியே படிஞ்சு அந்த டைல்ஸ் எல்லாமே வந்து கரை மாதிரி ஒட்டிடுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு அப்புறம் சீமாத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் லைசால் ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூச்செடிகளை வந்து அப்படியே அந்த இலைகளெல்லாம் நின்றுச்சு. மறுபடியும் அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் நகர்த்தி கூட்டி அடித்து பயங்கரமான வேலை மதியத்துக்கு மேலே. இந்த உட்டு ஒட்டணும் இல்லையா, அந்த சீட்டு இதில் வந்து தண்ணியே படக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மாப் போட்டு நம்ம ஒரு நாளைக்கு 4-5 டைம் கூட தொடச்சிக்கலாம், ஆனால் தண்ணி ஊற்றி கழுவாதீங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்படி கழுவுறப்ப தண்ணி வரத்தான் செய்யுது. அதெல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவி விட்டுட்டேன். ரொம்ப இந்த சைடெல்லாம் கழுவலை. ஏன்னா இந்த சைடு இப்போ கழுவணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த உட்டு எல்லாமே நனைஞ்சிரும். அதனால் அந்த ஸ்டிக்கர் எல்லாமே நனைஞ்சிருங்கிறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு இந்த செடி உள்ள பக்கம் மட்டும் அப்படியே கழுவி விட்டுட்டேன். எப்படி இருந்தாலும் மழை பெஞ்சாலும் அங்கே தண்ணி வரதான் செய்யுது. அதனால் ஓரளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றி ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு இந்த சைடு எல்லாமே மாப் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் கேட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு வெளியில் வாசலெல்லாம் கழுவி கூட்டி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் வந்து ஃபுல்லாக சீமாத்தில் அப்படியே அடித்து கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே மாப் போட்டு விட்டுட்டு ஃபேனையும் போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து இந்த உட்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அந்த டைல்ஸை விட இது வந்து ஏதோ ஒரு ஃபீல் நம்மளுக்கு அந்த நம்மளுடைய காலுக்கு நம்மளுடைய மைண்டுக்கு ஏதோ ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இது. நம்ம உட்கார்ந்து இருக்கிறக்கும் அந்த இடம் நல்லா இருக்குது. சில டைம் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து படுத்துட்டு எக்ஸசைஸ் செய்வான். அப்போவுமே இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து படுத்துக்குவான். படுத்துட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸசைஸ் செஞ்சுட்டே இருப்பான். நானுமே உட்காந்து கோலம் போடுறல எனக்குமே நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த உட்டு ஒட்டி இருக்க இடத்துல மட்டும். அதுக்கப்புறம் அந்த சைடு ஜன்னல் எல்லாம் செடிகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஃபுல்லாக ஈர துணி போட்டு தொடச்சி விட்டுட்டு அப்புறம் இந்த சைடுமே ஃபுல்லாக வந்து மாப் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா இங்கேருந்து நான் தண்ணி ஊற்றி கழுவுனேன் அப்படின்னா இது ஃபுல்லாக உட்டெல்லாம் நனைஞ்சு போயிடும். ஏன்னா அடியில் வந்து பேஸ்ட்டு போட்டு தான் ஒட்டியிருக்காங்க, அதனால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு அப்படியே சும்மா ஒரு 4-5 டைம் ஃபுல்லாக மாப் போட்டு தொடச்சி விட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு மண். இன்னொன்று அங்கே மாடி படியிலேருந்து நம்ம மேலே அந்த சைடு தான் படி இருக்குது இல்லையா, அங்கேருந்து வரக்கூடிய அந்த டஸ்ட்டு மண் எல்லாமே கேட் ஓரத்தில் வந்து எப்போதுமே அப்படியே வந்து படிஞ்சிரும், கருப்பாக படிஞ்சிரும். அப்புறம் அதெல்லாமே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வந்து ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் கேட்டெல்லாம் எவ்வளோ நீட்டாக பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு.
ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாகவே நீட் பண்ணிட்டேன். இனி இந்த மாதம் வரைக்குமே இது வந்து ஓகே. இனி அடுத்த மாதம் கழுவி விடுறப்போ பார்த்துக்கலாம். அது கூட வந்து மாவு போட்டு மட்டும் தொடச்சிக்கலாம். என்ன தான் நம்ம மாவு போட்டாலும் அந்த கழுவி விட்டு நம்ம அடித்து கழுவி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி டஸ்ட் இருந்தாலும் அது அப்படியே அடிச்சுட்டு போயிடும். நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேலை. மாவு போட்டு 2-3 டைம் துடைக்கிறத விட கழுவி விடுறதா நம்மளுக்கு வெளியில் வந்து அது என்னமோ எனக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஐடியாவாக தோணும். அதனாலே இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அல்லி செடியில் உள்ள எவ்வளோ எல்லாம் அப்படியே புதறு மாதிரி இருந்தது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நிறைய செடி வேண்டான்ட்டும் கழிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஒரு 4-5 இலைகள் இருக்கிற மாதிரி வச்சாவே அது வந்து மறுபடியும் நல்லா தளைஞ்சு தான் வருதா, சரி அதனால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டேன். இப்போ எல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டு எல்லாமே பாருங்கள் ஃபேன் காற்றுலையும் காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இதில் பக்கம் காஞ்ச இலைகள்லாம் இருந்தது. சரி அதையுமே கையோடு பறித்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மணி பிளான்ட் செடியில் உள்ள அந்த பழுத்த இலை, காஞ்சி போன இலை இதெல்லாமே அப்படியே பறித்து விட்டுட்டேன். வியாழக்கிழமை வந்தாவே வந்து பெண்களுக்கு வந்து அதிக வேலை இருக்கும். வீடு க்ளீன் பண்ணுறது, வீடு துடைக்கிறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, பூஜை பாத்திரம் விளக்குறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, வீடு கூட்டி துடைக்கிறது, எவ்வளோ வேலை செய்கிறோம் இல்லையா? ரெஸ்ட்டுங்கிறது வியாழக்கிழமை இருக்கவே இருக்காது. நம்ம முன்கூட்டியே வந்து வேலைகளை வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை செய்கிற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். புதன்கிழமை வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வியாழக்கிழமை வெளியில் எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அது போக விளக்கு எல்லாமும் கழுவி வச்சிடலாம். இப்படி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த செடியோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நேற்று கூட 2 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த செடிக்கு என்ன பேர் சிஸ்டர் அப்படின்ட்டு. எனக்கு உண்மையாலுமே தெரியலப்பா. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்குமே சொல்லி கொடுங்க. எனக்கு தெரியல பேர் என்ன அப்படின்ட்டு. அப்புறம் அந்த புத்தா ஸ்டிக்கர் வந்து நான் வெளியில் ஒட்டியிருந்தேன் இல்லையா போர்ட்டிக்கோவில், அதை எடுத்தாந்து மறுபடியும் நான் வந்து வீட்டுக்குள்ளே ஒட்டிட்டேன். அந்த போர்ட்டிக்கோவில் ஒட்டியிருந்தது நல்லாவே தெரியலேன்னு சொல்லியிருந்தீங்க. அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து ஒட்டிட்டு ஒரு வீடியோவே கொடுத்துருப்பேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி காலையில் உள்ளது. நம்ம அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ரோடெல்லாம் வந்து டிச்சு கட்டிகிட்டு இருந்தாங்களா, அதனால் அப்படியே மண் அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக நீட்டாக வந்து அப்படியே நல்லா பரத்தி விட்டாங்க. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் குழிவியாக உள்ள இடத்துலலாம் கொஞ்சம் மண் போட்டு கொடுப்பாங்கன்னு போயிட்டு ரொம்ப நாளாச்சு. இங்கே நம்ம மேல் வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட போய் ஒரு 3 வாரம் இருக்கும். நம்ம வீட்டு பின்னாடி தான், ஆனாலும் போகிறதே இல்லை இப்போல்லாம். சரி போகலாமே, போய் நீ பார்த்துட்டு வருவோம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஹஸ்பண்ட் பசங்கள்லாம் போவாங்க, நான் மட்டும் மேலே ஏற கஷ்டப்பட்டுட்டு போகிறதே இல்லை. 4வது மாடி ஏறணும், அதனால் கஷ்டப்பட்டுட்டு போகிறதே இல்லை. சரின்ட்டு இன்றைக்கி போனேன். நீட்டாக தான் இருந்தது. ஏன்னா என்னோடய பையன், சின்ன பையன் வந்து போன வாரமே கம்ப்ளீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சுருக்கிறான். நான் நீட்டாக பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் நான் போய் பார்க்கவே இல்லை. சரி என்ன தான் அப்படி நீட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு போய் பார்த்தா எல்லா கிச்சன்லாம் நீட் பண்ணி வச்சு உள்ள பெட்ரூம் எல்லாம் நீட் பண்ணி அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அப்படியே பர்ஃபெக்ஷனாக எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த கிச்சனில் தான் நின்று சமையல் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்ருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடு வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்குமா, நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் 4வது மாடிங்கிறப்பவே சுற்றி ஊர்கள் எல்லாம் தெரியுமா, ஃபுல்லாக க்ரீனஸாக இருக்கும் பார்க்குறக்கு. இன்னொன்று பச்சைமலை முருகரை நம்ம அடிக்கடி பார்த்துக்கலாம். அதனால் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏற கஷ்டப்பட்டுட்டு தான் போகிறதில்ல. இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக அடுக்கி வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு. லயனாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு போட்டிருக்க, அதாவது ஃபேன் வெளியில் போட்டிருக்க ஃபேன் உள்ளே வச்சுருக்க இந்த பெட்ரூமுக்குள்ளே உள்ள ஃபேன் எல்லாத்துக்குமே வந்து அந்த ரிமோட் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக லயனாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதுதான் உள்ள பெட்ரூமு. இங்கே எல்லாமே இருக்கும். டிவி, சோனி டிவி இருக்குது, ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கும். அது என்ன ஹோம் தியேட்டர்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே மாட்டியிருப்பாங்க. ஏசி எல்லாமே மாட்டி இருக்குது. ஆனால் வந்து நான் தான் போகிறதில்ல. இந்த இந்த ஒரு ரூமில் தான் ஃபஸ்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் வந்து செட்டு போட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அந்த செட்டு போட்டு இதெல்லாம் கண்ணாடி மாதிரி போட்டு நீட்டாக வந்து பண்ணினது. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு. ஆனால் வந்து போகிறது தான் கஷ்டம்.
அதுக்கப்புறம் சரின்ட்டு வெளியில் போனேன். வெளியில் போகையில் பழைய ஞாபகங்கள், இங்கே தானே நம்ம கோலம் போடுவோம், இங்கே தானே ஈவினிங் ஆனால் ஒரு 6 மணி ஆனால் இந்த இடத்துல பாய் போட்டு பேசாமல் படுத்துருவேன். அது காலையில் எந்திரிச்சு வந்தோடனே நம்மளுடைய பச்சைமலை முருகர் அங்கே கோபுரம் தெரியும் பாருங்கள், அவரை வந்து எந்திரிச்ச உடனே அந்த கோபுரத்தை தான் நான் பார்ப்பேன். அங்கே போடுற அந்த பாட்டு சவுண்டு அப்படியே நம்மளுக்கு நல்லா கேட்கும். அப்புறம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாத்ரூம் இருக்கும், அந்த சைடு பின்னாடி வந்து நல்ல ஒரு க்ரீனஸாக ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் இந்த வீடு இருக்கிறதுக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். போதும், ஒரு ஃபேமிலி போய் வாழ்கிறதுக்கு ஒரு தகுந்த ஒரு இடம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். 4வது மாடிங்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அப்படியே ஊர் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீட்டை பார்க்குறப்பெல்லாம் நான் எப்போதுமே வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். எப்படின்னா, நம்மலாம் ஒரு 10க்கு 10 ரூமில் இருந்து தான் வந்தோம். கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே நான் வீடியோக்காக சொல்லலை, இந்த வீட்டுக்கு போகிறப்போ சரி, இந்த வீட்டை கீழே நின்று நான் மேலே வரைக்கும் அண்ணாந்து பார்க்குற வரைக்கும் சரி, கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். எத்தனையோ பேர், எத்தனையோ மக்கள் இதெல்லாம் இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. கடவுள் நம்மளுக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். இது வந்து டைனிங் டேபிள் மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து சேர் போட்டு உட்காந்து அப்படியே சாப்பிட்றது, ரிலாக்ஸாக உட்காந்து பேசுகிறது, ஈவினிங் டைம்னா காஃபி டீ போட்டு குடிச்சிக்கிறது, அப்படி வெளியில் வந்து உட்காந்துக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பூட்டி முடிச்சுட்டு சரி ரொம்ப நாளாச்சு வந்து கொஞ்ச நேரம் ஈவினிங் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம், ஏன்னா சாப்பிடாம தான் போயிருந்தேன், மதியம் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போகலை. சரி கொஞ்சம் நேரம் இருப்போம், ஒரு 1/2 hour இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய வேலை அவங்க வெளியில் செஞ்சு முடிக்கிறக்கே 1 மணி ஆயிடுச்சு. சரி ஒரு 1 hour இருக்கலாம், 2 மணிக்கு போயிடலான்ட்டு போய் டிவி ஃபேனே ஆன் பண்ணிவிட்டு சரி டிவி பார்ப்போம் அப்படின்ட்டு டிவி போட்டேன். இந்த ஃபேன் போட்டோம் அப்படின்னா இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, போட்ட உடனே ஓடாது, மறுபடியும் நம்ம ரிமோட் எடுத்து ஆன் பண்ணோன்னே தான் ஓடும். சரின்ட்டு போட்டுட்டு அப்படியே வந்து டிவி போட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ஓடிச்சு. அது என்ன அப்படின்னா, வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு, இந்த வி சேகர் இருக்கார் இல்லையா டேரக்டர், அவருடைய படம் எல்லாமே குடும்ப பாங்கான படமாக இருக்கும், அதோட காமெடி படமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த விரலிக்கேற்ற வீக்கோ, பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும், வீட்டோட மாப்பிள்ளை, இப்படி வந்து அந்த வி சேகருடைய படம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச படம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்துட்டே படுத்தபடியே தூங்கிட்டேன். முடிச்சு பார்க்குறேன் மணி 5:30. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமையும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் இந்த வேலைகளை தான் செஞ்சேன். இதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.